नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी अकाडमी विशारत पूर्वाद पेपर 1 7th रोमन लेटरिல் கேட்கக்கூடிய டிப்னிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் லால் அப்படின்ற இந்த கேரக்டர் பற்றி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது உஸ்கி மாँ அப்படின்ற கஹானியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கேரக்டர். उसकी माँ नामक कहानी उग्र जी की कहानी है. ஸோ उसकी माँ அப்படின்றது उग्र ஜியால் எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி. லால் का पात्र इस कहानी का प्रमुख पात्र है. ஸோ லால் அப்படின்ற கேரக்டர் இந்த லெசனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். लाल कॉलेज में पढ़ता है. वह देश की गुलामी को मिटाना चाहता है. ஸோ லால் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் वह देश की गुलामी, ஸோ நம்ம நாடு வந்து அடிமைத்தனமாக இருந்துச்சு, அதாவது நம்ம அடிமையாக இருந்தோம் இல்லையா பிரிட்டிஷ்காரர்களுக்கு. ஸோ அதிலேருந்து மீட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. इसके लिए वह क्रांतिकारियों के साथ मिल जाता है. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, அப்போ இருந்த அந்த புரட்சியாளர்கள், இந்த விடுதலைக்காக போராடினாங்க இல்லையா, அவங்களோட இவர் வந்து இணைஞ்சிடுறாரு. மில் ஜாத்தா ஹே அப்படின்னா அவங்களோட இவர் வந்து சேர்ந்துடுறாரு. யார் சேர்றாங்க? லால். लाल निडर है. लाल வந்து யாருக்கும் பயப்படுறவர் கிடையாது. जब लेखक उससे देशभक्ति छोड़ने को कहते हैं तब वह नहीं मानता. अब ஆக்சுவலாக லேखक வந்து சொல்வார் லால் கிட்ட, இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நம்மளை வந்து அப்பப்போ ஜெயிலில் போட்டுருவாங்க, எந்த தண்டனை கொடுப்பாங்க, அதனால் தேசபக்தியை விட்டுட்டு நீ வந்து உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் லால் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். நஹி மான்தா. ஸோ அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். वह साफ साफ कह देता है कि मैं देश की आज़ादी के लिए मर मिटने को तैयार हूँ. அவன் கிளியராக சொல்லிடுவான். சாஃப்னா ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, தேஷ்கி ஆசாதிக்கு லியே, நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக என்னோட உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். லால் நிஸ்வார்த் ஹே. நிஸ்வார்த் அப்படின்னா செல்ஃப்லெஸ், அதாவது சுயநலம் இல்லாத ஒரு மனிதர் தான் லால். லேखक उससे कहते हैं कि अपने बारे में सोचो. லேखक சொல்வார் லால் கிட்ட, நீ வந்து உன்னை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லுவார். தேஷ்கி சிந்தா छोड़ो, நீ வந்து தேசத்துக்காக கவலைப்படுறத விடு அப்படின்னு சொல்லுவார். படோ, काम करो, नौकरी में जाओ, खूब कमाओ, अपना घर बसाओ. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போ, உன்னோட வீட்டை காப்பாற்றுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவார். यह सब सुनकर भी लाल बदलता नहीं. ஆனால் இதெல்லாமே கேட்டு கூட அந்த லால்க்கு வந்து நம்ம விடுதலைக்காக போராடணும் அப்படின்ற எண்ணம் வந்து மாறவே இல்லை. वह अपनी देश सेवा जारी रखता है. சேவா ஜாரி, அதாவது தன்னுடைய தேசத்துக்காக அந்த விடுதலை வாங்கி தரணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமாக இருந்தார். அங்கிரேஜி சர்க்கார் உஸ்கோ கைது கர்த்தி ஹே. அங்கிரேஜி சர்க்கார், அந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனை வந்து கைது செஞ்சுடுவாங்க. உசே ஃபான்சி தி ஜாத்தி ஹே, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. வஹ தேஷ்கே லியே அப்னி ஜான் தே தேத்தா ஹே. அவன் என்ன பண்ணிடுவான், அந்த தேசத்துக்காக அவனோட உயிரை தியாகம் செஞ்சுடுவான். நிடர்தா, நிஸ்வார்த்தா, தேஷ் பிரேம், त्याग इत्यादि अच्छे गुणों से भरा लाल का पात्र है. सचमुच अनुपम पात्र है. ஸோ அவன் வந்து நிடர்த்தா அப்படின்னா யாருக்கும் பயப்படுறவன் கிடையாது. நிஸ்வார்த்தா செல்ஃப்லெஸ்னஸ், தேஷ் பிரேம் லவ் ஃபார் த கண்ட்ரி, தியாக் அந்த சாக்ரிஃபைசிங் தாட், இது எல்லாமே வந்து இவனோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டிப்னி தான் இது. டிப்னினாலே அந்த கேரக்டரை ஒட்டி தான் நீங்கள் பேசணும். ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் பேசக்கூடாது. டிப்னி எந்த டிப்னி எழுதினாலுமே அந்த டிப்னி எந்த ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு, அந்த ஸ்டோரியினோட ஆத்தர் யாருன்றதான் ஃபஸ்ட்டு லைன் இருக்கணும். அதுக்கப்புறம் டிப்னி ஃபுல்லாக அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணி மட்டும்தான் நீங்கள் பேசணும். கேரக்டரை தாண்டி எதுவும் நீங்கள் பேசக்கூடாது. இந்த சென்ஸ் அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் இங்கே எழுத வேண்டாம். கேரக்டர் ஒட்டி இருக்க விஷயத்த மாத்திரம் எழுதினா போதும். ஸோ இதில் டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.